இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி சிம்ம ராசி. ராசி சக்கரத்தில் 5வதாக வரக்கூடிய அந்த ராசிக்காரங்க எப்பவுமே எல்லா விஷயத்திலையும் அப்படியே தைரியமாக தன்னம்பிக்கையோடு இறங்கக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த சிம்ம ராசி அப்படின்னே சொல்லலாம். எந்த விஷயத்துலையுமே மனம் தளர மாட்டாங்க. அந்த மலை போல பிரச்சனை வந்தாலும் அப்படி பனி போல ஹேண்டில் பண்ணி அந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தன்னுடைய சுதந்திரத்தில் வெளிநபர்கள் யாராவது தலையிட்டாங்க அல்லது வெளிநபர்கள் யாராவது ஆலோசனை கூறினாங்கன்னா இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னுடைய செயல்பாடுகள் இப்படி தான் இருக்கும், அது நீ புரிஞ்சுக்கிட்டாலும் சரி புரியலைனாலும் சரி என்னுடைய செயல்பாடுகள் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள். என்ன ஒன்று, நிறைய பேர்த்துக்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய அன்பு காட்டுவாங்க. நிறைய பேர் இவங்களை ஏமாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த அன்பை காட்டி தான் ஏமாற்றிடுவாங்க. அதனால் இவங்க ஒரு சில இடத்துல ஏமாற்று போவாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறதுனால அந்த அரசனுக்குரிய அந்த ராஜதந்திரங்கள் எல்லாமே அறிந்து வைத்திருப்பாங்க இந்த சிம்மராசி என்பர்கள். ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறாங்க அப்படின்னா கூட அதை எப்படி நுணுக்கமாக ஆராய்ந்து அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து வைத்திருப்பாங்க இந்த சிம்மராசி என்பர்கள். என்ன ஒன்று, இந்த அன்பை மட்டும் ஒரு சிலர்லாம் காமிச்சு இவங்களை ஏமாற்றிடுவாங்க. அதனால தான் இவங்க ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா மலை அல்லது ஒரு கரடோ அல்லது ஒரு குகையோ இந்த மாதிரி தான் இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காடுகள் நிறைந்த பகுதியில் தான் இவங்களுடைய வீடு பெரும்பாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிங்கம் வந்து காட்டில் மலையில் இருக்கக்கூடிய ஒரு மிருகம். அதனால் பார்த்திங்கன்னா இவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு மலையோ ஒரு சின்னதாக ஒரு கிராமத்துலேயோ அல்லது ஒரு வறட்சியான இடத்துலையோ பெரும்பாலும் இவங்களுடைய வீடு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமையும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் 15 தேதிக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க, இந்த மார்ச் 2ஆம் வாரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு வந்து ஆட்சி வீடு சூரியன் என்பதனால இந்த எல்லா ராஜதந்திரங்களும் அறிந்து வைத்திருப்பீங்க. ஏன்னா நவகிரகங்களுடைய அரசன் சூரியன் அவரு ஆட்சியாக கொண்டு அமர்றதுனால இந்த சிம்மராசி அப்படிங்கிறது இந்த தலைமை பொறுப்புல அவங்களை வரும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்களோ அல்லது இவங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் அந்த தலைமை பொறுப்பு அந்த ஏரியாவோட தலைவராகவோ அல்லது ஒரு கோயிலோட தலைவராகவோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களாம் அந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வீட்லேயே அந்த மாதிரி சிம்மராசி என்பர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா இந்த சிம்மராசியில் எந்த ஒரு கிரகமோ உச்சமோ நீச்சமோ அடையிறதில்ல. அதனால தான் இந்த சிம்மராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம். இந்த சிம்மராசியில் மகம் 1 2 3 4 பாதம், பூரம் 1 2 3 4 பாதம், உத்திரம் 1ஆம் பாதம்லாம் இந்த சிம்மராசி அடங்கும். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு, குறிப்பா மார்ச் 2ஆம் வாரம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த சிம்மராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த 2ஆம் வாரம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மையான வாரமாக அமைந்திருக்கு. வேலை செய்கிற இடத்துலையும் சரி தொழில் செய்கிற இடத்துலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த சிம்மராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைந்திருக்கு. உங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வாழ்க்கையில் கூட ஒரு சில இடர்பாடுகள், கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன தொந்தரவுகள், உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாகவும் நல்ல ஒரு செழிப்பு மிக்க வாரமாகவும் வருகின்ற வாரம் அமைய போது நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இதனால் வரைக்கும் ஒரு தெளிவில்லாத நிலை இருந்தது இல்லையா, அந்த தெளிவில்லாத நிலை மாதிரி மகிழ்ச்சிகரமான ஒரு நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும். அந்த தெளிவுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இருளிலேயே போயிட்டு இருந்திருப்பீங்க. நம்மளுடைய வாழ்க்கை எப்படியே இந்த இருட்டிலேயே போயிருமா, வெளிச்சம் நம்மளுடைய வாழ்க்கையில் வராதா அப்படின்னு காத்துட்டு இருந்த உங்களுக்கு அந்த வெளிச்சம் இந்த காலகட்டத்தில் ஒரு சில இடத்துல இருந்து வரும். அந்த குழப்பங்களுக்கு தெளிவு கிடைக்க போகுது. அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களை வருகின்ற நாட்கள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி நம்ம இன்னும் விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் சிம்மராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மார்ச் மாதம் 2ஆம் பாதி நம்மளுடைய சிம்ம ராசி என்பர்களுக்கு குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் தள்ளி போயிட்டே இருந்தவங்களுக்கு அந்த சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு இனிமையான பேச்சுவார்த்தை இந்த காலகட்டத்தில் நடக்கும். குடும்பத்துக்குள்ளே ஒரு சுபகாரியமாக வரம் தேடிட்டு இருந்தீங்க, வரன் அமையல அப்படின்னு தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வரம் அமையும். அல்லது திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு இனிமையான தகவல் இந்த காலகட்டத்தில்
கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு உங்களுடைய தந்தையாரால் அல்லது தந்தை வழி உறவுகளால் ஒரு சில உதவிகள் கிடைக்காம ரொம்ப நாளாக அவங்கள ஏதாவது உதவி செய்வாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தந்தை வழி உறவுகளால் ஒரு சில உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அப்படி அந்த உதவிகள் கிடைக்கும்போது உங்களுடைய மனம் ரொம்ப மகிழ்வாக இருக்கும், நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த மனதில் இருந்த அந்த குழப்பங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரு சிலர்லாம் உங்களை ஏமாற்றிட்டாங்களோ அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அவங்க மூலியமாகவே இந்த காலகட்டத்தில் ஒரு சாதகமான பலன் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்ல. ஒரு சிலர்லாம் வெளியில் பயணம் போல செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். அடுத்தவர்களால், வீட்டு உறவுகளால் இல்லை, வெளிநபர்களால் ஒரு தேவையில்லாத பிரச்சனை உங்களை தேடி வரும். நான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தைரியமாக போய் இறங்குவீங்க. அதனால் ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய பிரச்சனையில நீங்க தலையிட வேண்டாம். பொதுவாகவே சிம்மராசி அப்படின்னா அன்பா யாராவது எனக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ணித்தாப்பா, உன்னாலதான் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் சொன்னாங்கன்னா உடனே நம்பிடுவீங்க. சரி, நம்ம தான் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறோம் போல, நம்ம தான் அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இறங்கிடுவீங்க. அதனால் ஒரு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில சிம்மராசி என்பவர்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு இருந்தீங்களே, அந்த தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. தலைவலி, காய்ச்சல், இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. காதல் உறவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த காதல் மலரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அந்த நல்ல ஒரு பரஸ்பரமான அன்பு இந்த காலகட்டத்தில் வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை ரீதியாக கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கெல்லாம் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத பிரச்சனையை சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு அந்த கடுமையான நிலை மாறி நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். கடந்த காலத்தில் அந்த வாங்கிய கடனெல்லாம் அடிச்சுட்டு ஓரளவுக்கு நிம்மதியான வாழ்க்கையை இனி வருகின்ற நாட்களில் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்கள் வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஒரு சிலர்லாம் புதுசாக தொழில் தொடங்குவீங்க. அதன் மூலிமா ஒரு செலவுகள் வந்தாலும் கூட நல்ல லாபத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மார்ச் மாதம் இறுதியில் பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் வரும். உணர்ச்சி ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப நிதானமாக பொறுமையாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து இறங்குனீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே வீட்டில் இருக்கிற குடும்ப உறவுங்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுங்க. ஒருத்தர் சொல்கிறாங்க இந்த பிரச்சனையை இப்படி சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் டக்குன்னு இறங்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் யாராவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வராங்கன்னா மற்ற நபர்கிட்ட உங்களுடைய நம்பிக்கைக்குரிய வீட்டில் இருக்கிற அப்பா, அம்மா அல்லது மனைவியாக இருக்காங்க அல்லது கணவராக இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க. டக்குன்னு நீங்கள் இறங்குற விஷயங்கள் உங்களுக்கு அவ்வளோ சாதகமாக இல்லை. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சிம்ம ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புதிய நட்புகள் கிடைக்கும். அந்த புதிய நட்புகளால் ஒரு சில குடும்பங்களில் சின்ன சின்ன சண்டை ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கடந்த மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. வேலை செய்கிற இடத்துல எக்ஸ்ட்ரா வேலைப்பளு இருக்கும். அது உங்களால் கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு சில தொந்தரவுகளை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வேலை செய்கிற இடத்துலையும் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டாகி அதுக்கப்புறம் தான் சரியாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் வேலைப்பளு அதிகமாக இருக்கிறதுனால அதை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணி கொடுப்பீங்க. அவங்க அதை கரெக்டாக செய்ய மாட்டாங்க. அதனால் மேலதிகாரிகிட்ட ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சப்தமஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நம்ம அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் நல்லா பாராட்டு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசை கொஞ்சம் அதிகமாகும். அதன் மூலிமா ஒரு சில விளைவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். ஒரு சிலர்லாம் வேறு இடத்திற்கு போய் தங்கி வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வேலை காரணமாக ஊரை விட்டோ அல்லது வெளியிலேயோ எங்கேயாவது போய் தங்கி வேலை செய்கிற மாதிரி இருக்குது. ஓரளவுக்கு நல்ல ஒரு மேன்மை, தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னா கூட குடும்பத்தை பிரிந்து தனியாக இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் ஒரு சில இடத்துல தென்படும் அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. புதுசாக ஏதாவது ஒரு தொழிலோ வியாபாரமோ தொடங்குறீங்க அப்படின்னா மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க. அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய
வியாபாரம் செய்கிறவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு நீங்கள் செயல்படுறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வெளிவட்டார நட்பர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியும் ராகுவும் நட்புகளுக்கு இடையே சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே கூட அப்பப்போ சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து அதுக்கப்புறம் தான் சரியாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அன்னை மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமையில் போய் வழிபட்டுடுவாங்க. இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.